கூகுள் பேல நம்மளோட நேம வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க வந்து யாருக்காச்சும் வந்து பேமெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னா, உங்களோட நேம் போட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அந்த நேம வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக வந்து கூகுள் அக்கௌண்ட்டோட அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து பர்சனல் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நேம் ஆப்ஷன் இருக்கும். அந்த நேம் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இப்போ நீங்கள் செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த நேம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். அதை இப்போ நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன நேம் வந்து அங்கே செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட நேம் போட்டு சேஞ்சுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூகுளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நேம்ஸை பார்த்தீங்கன்னா வந்து சஜஸ்ட் வந்து பண்ணும். அதாவது நீங்கள் செட் பண்ணியிருக்கிற நேம் ரிலேட்டடாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணும். அதில் இருக்கக்கூடியது ஏதாச்சும் நீங்கள் வைக்கணுனாலும் அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து பார்க்க தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் இதில் இருந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பேயில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ண உடனே கூகுள் பேயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே சேஞ்ச் ஆனது ஷோ ஆகாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். பட் ஆனால் நீங்கள் வந்து பேமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நேமை சேஞ்ச் பண்ணிட்டு உடனே பேமெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டை ரிசீவ் ஆகிருக்கும்ல ஒரு பர்சனுக்கு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் பண்ண நேம் தான் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு வந்து கூகுள் பேயில் அப்டேட் ஆகுறது கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் பேஜில் அப்டேட் ஆகிடும். நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது கூகுள் பேயில் எப்படி வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.